சரி, இப்போ 2023ஆம் ஆண்டு நமக்கு பழைய பாஸ்ட் பேப்பரில் வந்த ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க, நீங்கள் கேள்வி பார்க்கல இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன, நம்ம இந்த பாடத்தில் நிறைய மெனக்கெடெல்லாம் படிக்க தேவையில்லை. எவ்வளோதான் பாடம் உங்களுக்கு. இல்லை வந்து என்னென்னு சொன்னால், எல்லை கிரயம் எல்லை செலவு எம்ஆர் எம்சி ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, வகையிடல்னு சொல்லி அதை மட்டும் பார்த்தோம்னா சரி. சரியா? நம்ம வந்து இப்போ ஒரு கேள்வி தான் 10 மார்க்ஸ் வளைய வந்தோம், அதை நம்ம செய்யப்படலைன்னா போதும். சரியா? பாருங்க, ஒரு கேள்வியை பாருங்க. நிறுவனம் ஒன்றின் மாதாந்த மொத்த கிரையை சார்பு டிசி சமன் 2 கியூ வர்க்கம் சக 2 கியூ சக 5600 எனவும் மாதாந்த கேள்வி சார்பு பி சமன் சொல்றாங்க 30 சக 2 கியூ எனவும் தரப்பட்டுள்ளது. நான் கேள்வியை கொஞ்சம் சுருக்கமாக தான் எழுதியிருக்கேன், இடம் காணாது போர்ட்லனுடைய கொஞ்சம் சுருக்கமாக தான் எழுதியிருக்கேன். முதலாவது கேள்வி டிஆர் யாது, அதாவது மாதாந்த நிறுவனம் ஒன்றின் மாதாந்த மொத்த வருமான சார்பு யாது, இதுதான் கேள்வி. நீங்க கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளலாம். மாதாந்த நிறுவனத்தின் மாதாந்த மொத்த வருமான சார்பு யாது. சரியா? சரி, அப்ப டிஆர், அப்ப டிஆர் என்றது என்ன, நமக்கு இங்க பாருங்க, டிசி தந்திருக்காங்க, மொத்த செலவு தந்திருக்காங்க, மொத்த வருமானம் தான் கேட்கான். அப்ப நீங்க இந்த கேள்வி சார்பை கியூவால பெருக்கி விட்டீங்கன்னா டிஆர் வந்துருச்சு. சரியா? அப்ப முதலாவது நம்ம செய்ய வேண்டியது கேள்வி சார்பு. சரியா? டிஆர் வேணும்னு சொன்னா கேள்வி இந்த பியை நீங்க கியூவால பெருக்கி விட்டீங்கன்னா சரி. இப்போ பின்றது கேள்வி சார்புஞ்ச 30 சக 2 கியூ, இதை நீங்க கியூவால பெருக்குங்க. 30 கியூ சக 2 கியூ வர்க்கம், 30 கியூ சக 2 கியூ வர்க்கம். சரியானே? டிஆர் மொத்த வருமான சார்பு. சரி, இரண்டாவது கேள்விக்காங்க நிறுவனத்தின் லாப நட்டமற்ற புள்ளியை கணிக்க. லாப நட்டமற்ற புள்ளி என்ன, பிரேக் இவன் பாயிண்ட் லாப நட்டமற்ற புள்ளி. சரி, இப்போ லாப நட்டமற்ற புள்ளின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம அந்த இடத்த என்ன செய்யும், டிஆரும் டிசியும் சமன் அடிக்கும். என்ன, மொத்த வருமானம் டோட்டல் ரெவன்யூ மொத்த செலவும் டோட்டல் காஸ்டும் சமன் அடிக்கும். அப்போ இந்த ரெண்டும் சண்டையும் சமப்படுத்துவோம். மொத்த வருமானம் எங்க இந்த போட்டிருக்கோம் 30 கியூ சக 2 கியூ வர்க்கம் சமன் என்ன, மொத்த செலவு 2 கியூ வர்க்கம் சக 2 கியூ சக 5600 சக 5600. சரி, இப்போ நம்ம என்ன இந்த இடத்துக்கு கழிக்கிறதுக்காக 2 கியூ வர்க்கத்தையும் 2 கியூ வர்க்கத்தையும் வெட்டலாம், வெட்டி விடுவோம். 30 கியூல இந்த 2 கியூ வந்து கழிவிடப்போது 28 கியூ சமன் 5600. 28 போய் எங்களை செய்யப்போது கழிவிடப்போது 5600 28ஆல பிரிவடப்பது, பெருக்கப்படுதாங்களவை பிரிவடப்பது. அப்ப கியூ சமன் 200 அலகுகள் என்று வரப்போது. அப்ப 200 அலகுகள்ல லாப நட்டமற்ற இடமாக காணப்படும். சரியானே? சரி, அடுத்த வந்து கேட்காங்க கேள்வியை பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. நிறுவனமானது, நான் சோட்டால் நீக்கேன், நிறுவனமானது 250 அலகுகள் உற்பத்தி செய்ததெனின் அதன் எல்லை கிரயத்தை கணிக்க தான் கேள்வி. அதாவது எல்லை கிரயம் எம்சிஎன் என்ற மார்ஜினல் காஸ்ட். இப்போ எல்லை கிரயத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்டா, இந்த வகையீடு படிக்க போறோம். வகையீடு விஷயத்துல இப்போ அவங்க சொல்றாங்க வகையீடு படி பார்த்தால் இதுல வார விஷயம் நம்ம எப்படின்றது நான் உங்களுக்கு வகையீடை வந்து சொல்றேன். இப்போ நான் வகையீடை விளங்கப்படுத்துறேன். இப்போ வந்து அவங்க சொல்றாங்க வகையீடு வந்து இங்க அவங்க எம்சியை எடுத்தால் சுருக்கி 4 கியூ சக 2 எடுக்காங்க. சரி, இப்போ 4 கியூ வந்து 250 அலகுகள்ல எத்தனை கேட்காங்க. இப்போ 4 வேற 250 சக 2 1000 1002 என்று விட வரப்போது. இப்போ இது வந்து எப்படி வகையீடு எடுக்கிறதுனா பார்க்க போறோம். சரியா? நம்ம பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இந்த பாதில் வர விஷயம் 4 விஷயம் தான். வருமான சார்பு என்ன, கிரையை சார்பு செலவு, கேள்வி சார்பு, வருமான சார்பு, கிளையை சார்பு, கேள்வி சார்பு என்ற விஷயம், அது லாபச்சார்பு. சரியா? இப்போ 4 விஷயம் தான் இங்கே இருக்குது. 4 உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சால் போதும். நீங்கள் பாஸ்ட் பேப்பர் ஒரு 4 கேள்வி செஞ்சீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிவற்றும். என்ற நீங்கள் லெவலில் படித்த விஷயங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் கேள்வி எழுதிக்கு வகை எழுதிக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளும்.